ஹாய் ஹலோ. காரில் வைப்பர் வாஷரில் வாட்ரு வரலன்னா நம்ம என்ன பண்ணலாம்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பேனட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அந்த வாட்டர் லைன் வரதில் எலி கடிச்சிருக்கு. அதனால தான் வாட்ரு சப்ளை கட் ஆகிருக்கு. அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம். ஓகேவா? இதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் எந்த இடத்துலேருந்து லைன் வருதோ அதுலேயே சொருவியாச்சு. இப்போது வாட்ரு சப்ளை வரும். இதுதான் பாயிண்ட்டு. சரி, இதை எப்படி கட்டுறது, எப்படி மாட்டுறது, எங்கே இருக்கும் இந்த பாயிண்ட்டு அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? கிளாஸ்க்கு கீழே எப்படிலாம் மாட்டுறேன் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க. இது வழியாக தான் எலி போகுங்க. உள்ளே போகக்கூடாதுன்னு தான் நான் வலை அடிச்சிட்டேன். ஓகேவா? அதனால தான் இன்ஜின் வலை கண்டிப்பாக அடித்து வைங்க உங்கள் காருக்கெல்லாம். இன்ஜினில் டக்குன்னு எலி கடிச்சிருச்சு. இப்போது நம்ம மாட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், கண்ணாடிக்கு கீழே வைப்பர் போல்ட்டை கட்டி நீங்கள் இந்த பேனட்டை எடுக்கலாம். எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்பருக்கு வர கனெக்ஷன் அதில் இருக்கும். அதில் தான் எலி கடிச்சிருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதே லைன்லேயே சொறி விட்டுட்டு திரும்ப இந்த வைப்பரை எப்படி கட்டினீங்களோ அதேமாரி அதே பாயிண்டில் வச்சு நீங்கள் போல்ட்டை டைட் பண்ணிடலாம். சிம்பிளான விஷயந்தான். எங்கே லைன் இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் தான் நம்ம அதை சோதிக்காமலே விட்டுருவோம். செக் பண்ணாமலே நம்ம விட்டுருவோம். வாட்ரு வரலன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டோம். ஒரு கிளான்ஸ் பாருங்கள், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளால் முடியாத பட்சத்துக்கு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் விடலாம். நம்மளால் அரெஸ்ட் பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு நமக்கு நினைக்கிற பட்சத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லை. இந்த போல்ட்டை தான் கட்ட போகிறோம், அதேமாரி மாட்டிட போகிறோம். ஓகேவா? மாட்டியாச்சு, ரெக்டிஃபை பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ.